எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதவல்லி வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல ஜனவரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டேக்காக என்ன கூப்பிட்டிருந்தாங்க. அப்போ அந்த பள்ளி மாணவர்களுக்காக நான் ஒரு சின்ன ஸ்பீச் பண்ணினேன். அதனுடைய ஒரு சின்ன பிட்டு தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவுல கொடுக்க போறேன். கூட உழைச்சிட்டு இருக்க டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் ஐ ஹார்ட்லி வெல்கம். இட்ஸ் அ வெரி கிரேட் டே. குடியரசு தினங்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல செலிப்ரேஷன்ல என்னால் பங்கெடுக்க முடிஞ்சது இல்லையா, அதுக்காக முதல்ல குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசை இல்லையா? உங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. சந்தோஷமா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேசலாம். என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் நல்லா படிச்சு நல்லா காலேஜ் பண்ணி நல்ல ஜாப்ல போகணும், நல்ல ஒரு வீடு பங்களா காரு இல்லையா? இதானே எல்லாருடைய கனவும். நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஜம்முன்னு ஒரு பெரிய பைக்ல போகணும், அப்படி சூர்யா எடுத்து பைக்கை தூக்கி போடுற மாதிரி நம்ம போடணும், சர்வன் ஒரு பெரிய பெருசு காரில் போகணும் இல்லையா? இதெல்லாம் எல்லாருடைய கனவு தானே, தப்பு கிடையாது. கனவு பண்ணலாம். ஆனா அந்த கனவு நம்மளுக்கு நனவாக என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நிறைய பேர் நிறைய எப்படி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாக்க மறுபடியும் ஒரு கிளாஸ் டீச்சர் கிளாஸ் ரூம்ல உட்காந்து நான் பாடம் எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சினிமா பாட்டுல இருந்து ஏதாவது கொட்டேஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ணோம்னா முதல் ஸ்டெப் என்ன? பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. அம்மா அப்பாவுடைய அறிவு தான். அம்மா ரொம்ப படிக்கல, அப்பா ரொம்ப வேலையா இருக்கான்னு தெரிஞ்சுக்காதீங்க. கை நாட்டு போடுறவங்க கூட சில சமயம் உங்களுக்கு அழகான கருத்துக்களை சொல்ல முடியும். நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலையா, உங்க பாட்டி கிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க. கண்டிப்பா அவங்களுடைய அனுபவத்துல ஏதோ ஒரு விதம் சொல்லுவாங்க. அதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சோ நம்மளுடைய ஃபேமிலி அதுதான் நம்மளுடைய முதல் பாடம், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற குரு. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்? நம்ம கோல் அச்சீவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன நம்மளை தயார் பண்ணிக்கணும், எப்படி தயார் பண்ணிக்கணும், நம்ம இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கோம் அந்த லெவலை ரீச் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபோக்கஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்க்கு நம்ம எப்ப பாரு கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் இங்க ஏதாவது படிச்சுட்டு இருப்போம், இல்ல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ஒரு எழுதிட்டு இருப்போம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு கால் வரும், இல்லைன்னா கேட்ஜெட் ஒரு மெசேஜ் வரும். உடனே அதை பார்க்க ஆரம்பிச்சோம், அது ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். உடனே அதை பார்த்தோம்னா நீங்க போட்டு விடணும். ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி அலர்ட். அலர்ட்டுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பாட்டிங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தையில இருந்தே நம்மளுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த குழந்தைய இப்படி கையை வச்சுட்டு சொல்லிட்டு அம்மா குத்து, அப்பா குத்து, பாட்டி குத்துன்னு ஒண்ணுன்னா குத்திட்டே இருப்பாங்க. கடைசியில புடிச்சுக்கோ குத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை கையை பிடிச்சிடணும். சோ இத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா கூட, எத்தனை பேர் குத்து சொன்னா கூட புடிச்சுக்க குத்துன்னு சொன்ன உடனே அந்த கையை கேட்ச் பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு அப்பவே அந்த போக்கஸை சொல்லி கொடுக்குறாங்க வீட்டுல. படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. சோ என்னதான் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரட்டும், நீ என்ன பண்ணும்? விழித்திருன்னு சொன்னார் விவேகானந்தர். எப்படி விழித்திரு? சும்மா தூங்கிட்டு இருக்கிறது இல்ல, அதுக்கும் நம்மளுக்கு ஒரு பாட்டு இருக்கு.
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் வெறும் கல்லாய் இருந்து விட்டு அருகம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். விழித்துக் கொண்டோர் எல்லாம் விழித்துக் கொண்டார், விழித்துக் கொண்டோர் எல்லாம் விழித்துக் கொண்டார். முன்போர் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தூங்காதே. இந்த பாட்டு நம்ம வெறும் தூக்கத்துக்கு உன்னுடைய மைண்ட நீ தூங்க வைக்க கூடாதுன்னு இருக்குதான். அங்கதான் தூக்கத்தை சொல்றாங்க. சோ எவ்வளவு நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னாக்க, அன்னன்னைக்கு நீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால அன்னைக்கு என்ன படிச்சீங்க, என்ன கிளாஸ்ல பண்ணீங்க, உங்களுடைய பர்சனாலிட்டியில நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிருந்தீங்க, பண்ணீங்களா கீழே இறங்கினீங்களா, நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஆள் மனசு இல்ல இதுல இருந்து நான் அடுத்த லெவல் போகணும், இதுல இருந்து நான் அடுத்த லெவல் போகணும், உங்களுக்கே சொல்லிக்கங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மைண்ட் will start working to reach your goal. ஒரு ஸ்டெப்பா நீங்க போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் செல்ஃப் அனாலிசிஸ்ங்கிறதுக்கு கூட ஒரு பாட்டு இருக்கு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தலை வணங்குறது எதுக்கு வணங்கணும்? நல்ல விஷயத்துக்கு, பெரியவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு. அதுக்கு நீ வளர்ந்து கொடு, அன்புக்கு வளர்ந்து கொடு, தலையை வணங்கு. ஆனால் நீ ஒரு நல்ல தலைவரா இருக்கணும்னா உன்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு, உன்கிட்ட என்ன பிளஸ் இருக்கு, அதை அனலைஸ் பண்ணு. அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். எப்ப பாரு கையில நம்ம ஒழிச்சு அதையே பார்த்துட்டு இருந்தோம்னாக்க நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. இது எல்லாரும் சொல்றதுதான். அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட், எவ்ரி டே நைட் ஒரு 9 to 9:30, 8 to 9, half an hour, no gadgets. என்டையர் ஃபேமிலியில எல்லாரும் உட்காருங்க, ஃபேமிலி டைம்னு வச்சுக்கோங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற பயத்தை சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற கோபத்தை சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற வெறுப்பை சொல்லுங்க. இது கண்டிப்பா வீட்டுல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து ஷேர் பண்ணும் போது என்ன ஆகும்னாக்க, உங்களை உங்க பெற்றோர்களும் புரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்களால என்ன முயற்சிகள் கொடுக்க முடியும்னு அவங்களும் யோசிப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் 1 and 2 இருக்கு இல்லையா, 1 to 1, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்ல 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் எண்ணி பாருங்க. நேர உங்களுக்கு கூட செய்யறவங்க தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். உங்க எண்ணங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க எண்ணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இப்படி சொல்லும் போது you will be a helpful person to other person. அவங்க உங்களுக்கு ஏதாவது சில சகாயம் பண்ண முடியும். இதுலதான் நம்ம வளர முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மாத்திரம் வளர்றது இல்லை, நம்ம கூட இருக்கவங்களே நம்மளோட சேர்த்து கொண்டு போறதுதான். நீங்க இவ்வளவு நேரம் இங்க பண்ணிருக்கீங்க இல்லையா பாரத நாடு, அந்த யூனிட்டி அத்தனை பேரும் ஒன்னா வரணும்னா இங்க இருந்து முதல்ல ஆரம்பிங்க. இங்க இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் அடுத்த லெவலுக்கு போனோம்னாக்கா உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், நீ எனக்கு இந்த பண்ண முடியும், உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, இதை எனக்கு கற்றுக் கொடு, நான் எனக்கு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். திஸ் ஷுட் பி தி திங். திஸ் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். இதுல நீ 100 ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறியா, தட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட். நீங்க இங்க முடிச்சுட்டு காலேஜுக்கு போவீங்க, ப்ரொஃபசர்ஸை பார்ப்பீங்க, நிறைய பெரிய பெரிய படிப்பு படிப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு பண்ற ஒரு சேவைக்கு ஈடு இணையே கிடையாது. பெரிய பெரிய ஆராய்ச்சி தாண்டி போயிட்டே இருப்பீங்க. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு உங்களை திரும்பி பார்க்கறது கூட இந்த வயசு குழந்தைகளா இந்த யூனிஃபார்ம்ல தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு பரவசம். அதுக்கு அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா ஷீல்டு கொடுத்துருக்கோமா, இல்ல நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறோமா, கால் வரைக்கும் அவங்க அத்தனை உங்களை ஏரியில கொஞ்சம் 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 கொஞ்சமா ஏற்றணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அந்த
நான் வந்து படிச்ச ஸ்கூல்ல வந்து அப்போ நாங்கெல்லாம் படிச்சோம் SSLC தான். 11th is called SSLC, that is school final exam. Obviously வந்து இங்க எத்தனை பேருக்கு வந்து ஜியோகிராஃபி பிடிக்குமோ தெரியாது. எனக்கெல்லாம் வந்து ஜியோகிராஃபினா ஒரு பெரிய வழக்கண்ணை தான். சோ எதுல மேங்கனீஸ் இருக்கு, எதுல அயர்ன் இருக்கு, எதுல மில்லட் இருக்கு, எதுல வீட் இருக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் வந்து குத்து மதிப்பா இருந்து நம்ம சொல்றோம் கெஸ் ஒர்க்குங்கிற மாதிரி இந்த ஊருக்கு இது அப்படிங்கிற மாதிரி எழுதுற கேட்டகரி தான் நம்ம. சோ நாங்க வந்து என்னன்னா எங்களுக்கு ஜியோகிராஃபி பீரியட் வந்தாலே ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த டீச்சர் அவ்வளவு உசுர கொடுத்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. 10th and 11th வந்த டீச்சர். சோ நாங்க வந்து ஏதோ ஒரு அசம்பிளியா அதை கேட்டு இருந்தா கூட ultimately she ensured that all of us scored very well in the subject. That is the continuous determination and selfless work of the school teacher. அவங்கள வந்து நான் வந்து 1972ல வந்து SLC பண்ணினேன். sometime ஒரு 2 years back I meeting her. அது கூட நான் வந்து அவங்கள பார்க்கல. நான் வந்து மயிலாப்பூர்ல கோவில்ல இருந்து போயிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு ஹோட்டலுக்கு முன்னால அவங்க வந்து ஆப்போசிட் சைடுல ஆட்டோல வந்திருக்காங்க. இறங்கி கிராஸ் பண்ணி வரணும். I am that time I'm 65. She should be 90 plus. அவங்க வந்து என்ன ஸ்பாட் பண்ணிட்டாங்க. பாத்துக்கோங்க, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஆட்டோல உட்கார்ந்து இருக்கிற ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர், she could spot me at the age of 65. ஸ்கூல்ல 15-16 வயசுல நம்ம படிக்கிறோம். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களால ஸ்பாட் பண்ண முடியுதுன்னா எந்த அளவுக்கு எத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறாங்க. இருந்தாலும் each and every student is a special thing for a school teacher. அவங்க வந்து அவங்க பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சு, அவ பேர் உஷா, நீ அவளை கொஞ்சம் இருக்க சொல்லு, ரூட் ஸ்கூல்ல தான் அவ படிச்சா, அவளை ரூட் ஸ்கூல் தானே கன்ஃபார்ம் இருக்க சொல்லு அப்படின்னாங்க. அந்த நான் அந்த கரெக்டா அந்த ஹோட்டலை தாண்டி வரும்போது கரெக்டா அந்த பர்சன் வந்துட்டு உஷாங்கிற மேடம், ஆமா சார் அப்படின்னு, நீங்க ரூட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? I was shocked. எனக்கு 72ல படிச்சோம். இங்க வந்து 2001ல வந்து somebody is asking me about school என்னடா ஆமா சார் என்ன அப்படின்னு. எனக்கு என்ன கேர்ள்ஸ் ஸ்கூல், இட்ஸ் நாட் கோயட். அப்போது நம்ம கூட படிச்சவங்க நம்மளுக்கு பேஸ் தெரியலன்னு சொல்லலாம். கேர்ள்ஸ் ஸ்கூல் இவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ வந்து அவர் வந்து ஒண்ணும் இல்லை மேடம், அவங்க வசந்த டீச்சர் வந்து எதிர்த்தாப்புல இருக்காங்க, அவங்களுக்கு பர்த்டே, நாங்க எல்லாம் வந்து ஃபேமிலியா டின்னர் சாப்பிட வந்திருக்கோம், அவங்க அவங்கள பார்த்துட்டாங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிடலாம், அவங்க வண்டியில இருந்து இறங்கி வந்து பேசணுங்கிறாங்க. எந்த ஒரு டீச்சரா இருந்தவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இத்தனை வருஷம் விட்டு she is requesting that I should wait for 2 minutes. எந்த அளவுக்கு அவங்க ஒரு பக்தியா அவங்கள்ட்ட இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. That is a school teacher. இது வரைக்கும் டீச்சர்களை பத்தி நம்ம பார்த்தோம், எவ்வளவு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு. சோ அந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ல நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அடித்தளத்துல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நல்லா கொடுத்து நம்மள ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வந்த டீச்சர்களுடைய அந்த உழைப்புக்கு ஒரு நன்றி சொல்லும்படியா நம்ம படிச்சு எப்படி இருக்கணும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்ற தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.